ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் விஷ்ணுமதி விலாக். இன்றைக்கி இந்த வீடியோவில் வீட்டிலே நம்ம எப்படி தாளிப்பு வடகம் செய்கிறதுன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் அம்மா இந்த ப்ரொசீஜரில் தான் செய்வாங்க. கண்டிப்பாக ஒரு 2 வருஷத்துக்கு இது கெட்டே போகாது. இதுக்கு 6 கிலோ சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் பார்த்த வீடியோஸ்லலாம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வெங்காயத்தை கோர்ஸாக அரைச்சி வெயிலில் காய வச்சு அந்த மாதிரி தான் பிடிக்கிறாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி பண்ண மாட்டோம். ஃபைனாக இதை வந்து அரைச்சிருவோம் வெங்காயத்தை. இதுக்கு 1/2 கிலோ பூண்டை தோலோடு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு பூண்டை வந்து கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து தாளிக்கும் போதெல்லாம் அந்த அரோமா நமக்கு அவ்வளோ வந்து நல்ல ஒரு ஸ்மெல்லை கொடுக்கும். தண்ணிலாம் இதில் எதுவும் ஆட் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. அரைச்சி எடுத்ததெல்லாம் தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த ப்ரொசீஜரில் நீங்கள் செஞ்சீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு கெட்டு போகாது. நான் இந்த வீடியோ லாஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு முன்னாடி செஞ்ச வடகம் கூட வச்சுருக்கேன் இன்னமும் ஸ்டில். அதை வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ப்ராசஸ் வந்து இது கொஞ்சம் லாங்காக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் அந்தளவுக்கு நமக்கு 2 இயர்ஸ்க்கு வடகம் கிடைக்கும். எந்தெந்த ஊர்லலாம் இந்த வடகம் யூஸ் பண்ணுறாங்க எனக்கு தெரியல. ஆனால் வேலூர் சைடு வந்து பார்த்திங்கன்னா கீரை குழம்பு, காரக்குழம்பு, இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. முருங்கைக்காய் சாம்பாருக்கெல்லாம். அடுத்ததாக இப்போ வெங்காயத்தை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைஞ்ச பிறகு இதையும் தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கணும். சின்ன வெங்காயம் ஃபுல்லாக அரைச்சதெல்லாம் இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சுருக்கோம். இப்போது இதில் தான் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கோர்ஸாக அரைச்சிருக்க பூண்டு ஆட் பண்ணிடலாம். அடுத்ததாக இதில் 100 கிராம் சீரகத்தை ஆட் பண்ணுறேன். சீரகம் நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். 150 கிராம் கடுகு ஆட் பண்ணுறேன். கிராம் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணுறேன். வெந்தயம் ஜஸ்ட் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணணும். ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணால் கசப்பு தன்மை கொடுத்துரும். ஒரு கையளவு கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை கட் பண்ணிலாம் நம்ம போட தேவையில்லை. இந்த மாதிரி முழுசாகவே ஆட் பண்ணிக்கலாம். இதில் கட்டி பெருங்காயமும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் 50 கிராம் கட்டி பெருங்காயத்தை ஆட் பண்ணியிருக்காங்க. தானாகவே இது வந்து கரைஞ்சிரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இது நைட் டைமில் நாங்கள் இப்போ அரைச்சிருக்கோம். மறுநாள் காலையில் தான் இதை நம்ம உருண்டை பிடிக்கணும். இப்போ மறுநாளைக்கு காலையில் பார்க்கும்போது நமக்கு கலர் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகியிருக்கும். இப்போ இதை நம்ம வந்து வேணுன்ற சைஸுக்கு உருண்டை பிடிச்சிக்கணும். உருண்டை பிடிக்கிறது வந்து வெயிலில் காய காய கொஞ்சம் சைஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ நல்லா இப்போ திருப்பி மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுன்ற சைஸில் அதை வந்து உருண்டை பிடிச்சிக்கணும். உருண்டை நல்லா அழுத்தி அழுத்தி பிடிக்கணும். அப்போ தான் அதில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து ஃபில்டர் ஆகும் நமக்கு. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி தனியாக ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். மற்றவங்க செய்கிற வடகத்தை விட எங்கள் வீட்டில் செய்கிற வடகம் வந்து கம்ப்ளீட்டாக ப்ரொசீஜர் வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அழுத்தி அழுத்தி பிடிக்கிறப்ப இந்த வெங்காயத்தில் இருக்க சத்து அந்த தண்ணியெலாம் வந்து கீழே இறங்க ஆரம்பிக்கும். ஆனால் அந்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ காலையில் உருண்டை பிடிக்கிறோன்னா வெயில் என்டையர் டே நல்லா வந்து காயணும். இப்போ வேறு சம்மர் சீசன். இந்த டைமில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா தான் நம்மளுக்கு குளிர் காலத்தில் அந்த டைம்லலாம் ஏதாவது வந்து சாம்பார் ரெடி பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் ஆகும். ஃபில்டர் ஆகிற தண்ணியில் ஈவினிங் இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிடிச்சிருக்க வடகத்தை அகைன் எடுத்து அந்த தண்ணியில் டிப் பண்ணி திருப்பி உருண்டை பிடிச்சி வைக்கணும். இந்த தண்ணி வந்து நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கணும். திருப்பி அகைன் அந்த நைட்டெல்லாம் நல்லா காஞ்ச பிறகு மறுநாளைக்கு காலையிலையும் அந்த தண்ணி தீர்ந்து போகிற வரைக்குமே அந்த தண்ணியில் திருப்பி திருப்பி அந்த உருண்டையை நம்ம வந்து டிப் பண்ணி எடுத்து நல்லா டைட்டாக பிடிச்சி வெயிலில் திருப்பி காய வைக்கணும். மார்னிங் நைட் வந்து இந்த ப்ரொசீஜர் விடாமல் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம தண்ணி காலி ஆகிற வரைக்கும். இப்போ பாருங்கள், பிளேட்டில் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுருக்கோம். இன்றைக்கி ஃபுல்லாக வெயிலில் இதை வந்து நல்லா காய வைக்கணும். நம்ம அகைன் சொல்கிறது ரிப்பீட் பண்ணுறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த
தண்ணி நமக்கு வந்து வெங்காய தண்ணி மீந்திருக்கு பாருங்கள். அதில் இன்றைக்கி நைட்டும் இதை வந்து டிப் பண்ணி திருப்பியும் உருண்டை பிடிக்கணும். அகைன் நைட்டு ஃபுல்லாக பிளேட்டில் ரெஸ்ட்டில் விட்டுறணும். மறுநாளைக்கு காலையில் திருப்பியும் வந்து அந்த மீந்து போயிருக்க தண்ணியில் உருண்டையை டிப் பண்ணி திருப்பியும் நல்லா டைட்டாக அழுத்தி பிடிக்கணும். தண்ணி வந்து ஒரு டைம் யூஸ் பண்ணிட்ட பிறகு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வெயிலே கூட வைங்க, நீங்கள் கெடாமல் இருக்கும் நமக்கு. இப்போ வெயிலில் எடுத்து காய வச்சுருக்கேன். நல்லா காயட்டும். அது வேலூர்னா வெயில் சொல்லவே தேவையில்ல, அந்தளவுக்கு வெயில் வந்து கொளுத்தும். ஸோ சீக்கிரமாகவே நம்மளுக்கு வடகமும் ரெடி ஆகிரும் ஒரு 10 டேஸில். இந்த வீடியோவில் பார்க்கும்போதே பாருங்கள் வெயில் எந்த அளவுக்கு அதிகமாக அடிக்குதுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வரைக்குமே இத்தனை வருஷமாக பாட்டி தான் வந்து அம்மாவுக்கும் சேர்த்து உருண்டை பிடிச்சி கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் அவங்களுக்கு ஏஜ் ஆகிட்டனால வந்து இப்போ இதை வந்து செய்ய முடியலன்றனால அம்மாவே வீட்டில் செய்ய பழகிட்டாங்க. பாருங்கள், அந்த வெங்காயம் தண்ணி தான் இது பக்கெட்டில் இருக்கிறது. இதில் தான் டிப் பண்ணி நம்ம வந்து மறுநாள் உருண்டை பிடிக்கணும். அன்றைக்கி நைட்டேவும் உருண்டை பிடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம. நல்லா கவனமாக கேளுங்க. வெங்காயம் தண்ணி காலி ஆகிற வரைக்கும் டெய்லியும் நைட்டு மார்னிங் வந்து அதில் இந்த உருண்டையை டிப் பண்ணி பிடிச்சி வச்சிடணும். இப்போ தண்ணிலாம் நம்மளுக்கு ஃபுல்லாக காலி ஆகிருச்சு. இப்போ இதை வந்து ஒரு 5 நாளைக்கு நல்லா சூரிய வெயிலில் காய வச்சு எடுக்கணும். நம்ம காய வச்சு எடுத்தால் தாளிப்பு வடகம், வாசனையான வடகம் வந்து வீட்டிலே ரெடி ஆகிடும் நமக்கு. இந்த வெயில் காலத்தில் தான் வந்து வத்தல்லாம் போட முடியும்னு சொல்லிட்டு அம்மா இந்த டைமே வந்து வத்தல்லாமும் போட்டு வச்சுக்கிட்டாங்க. நேற்று சாம்பார் சாதத்துக்கு கடித்து சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஏற்கனவே ஆல்ரெடி வத்தல் போட்டாங்க, இது செகண்ட் வீடு போட்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த வீடியோவில் இப்போ பாருங்கள், இது வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பிடிச்ச வடகம். சில பேர் கடலைப்பருப்பும் ஆட் பண்ணுவாங்க, ஆனால் அது வந்து ஆட் பண்ணால் பூச்சி வைக்குதுன்றனால நாங்கள் கடலைப்பருப்புலாம் ஆட் பண்ணுறது கிடையாது. 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பிடிச்ச வடகம் பாருங்கள், ஸ்டில் கெட்டு போகாமல் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். முருங்கைக்காய் சாம்பார், கத்திரிக்காய் சாம்பார், கீரை குழம்பு இதுக்கெல்லாம் வந்து தாளிப்பில் இந்த வடகம் சேர்த்திங்கன்னா அவ்வளோ வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழம்புக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டை கொடுக்கறதுக்கு தான் இந்த வடகம் நம்ம ஆட் பண்ணுறது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வடகம் தான் இது. டைம் ஆக வந்து கண்டிப்பாக அது பிளாக்காக சேஞ்ச் ஆகும், அது ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த வெயில் காலத்திலே உங்களுக்கு தேவையான அளவு வடகம் நீங்களும் வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இயர் ரெடி பண்ணதில் எனக்கு 93 வடகம் கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் டு விஷ்ணுமதி vlogs. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.